அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Toppivappa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai. எப்படி இருந்தேன்னு விக்கிபீடியாலே தெரியும். டோட்டலாக அவங்க வந்து தான் மாற்றிருக்காங்க. சிங்கம் மாதிரி அவங்க தான் தாங்கி நின்று 3 குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு செல்வா தான் பிடிக்கும். அம்மா தனுஷ் சார் இதை பார்ப்பாரு. ஆமாம் ஆமாம், தனுஷ் சார்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏமா உங்களுக்கு செல்வா தானே பிடிக்கும் என்ன அது எப்போயுமே தோணும். என் தம்பி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம், என் தம்பி ஹாலிவுட்டுக்கு போகிறான். தனுஷ் செல்வாவை டைரக்ட் பண்ணும்போது எத்தனை தடவை திட்டினான்னு எனக்கு தெரியல. அவர் நல்லா வச்சு பழி வாங்கிட்டார். 2 மணி நேரம் கயிறு கட்டி தொங்க விட்டாரு. புதுப்பேட்டை, காசிமேடு, எண்ணூர், வியாசர்பாடி, எந்த ஏரியா? அண்ணா நகர், கேகே நகர், டி நகர், போட் கிளப், உங்க ஏரியா. படிச்ச நாயே கிட்ட வராது, எங்க ஏரியா உள்ள வராது. தாய் அப்படின்னாலே தியாகம், அம்மா அப்படின்னா சும்மா இல்லை. ஆனால் ஃபிசிக்கலாக மென்டலாக அந்த அம்மாவால் முடியாதப்ப எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசினதே இல்லை. அதை தைரியமாக பேசி இன்னைக்கு தன் மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து அதை வெளியில் சொல்கிறதுக்கு தயங்காத ஒரு வலிமையான தாயால் தான் இன்னைக்கு அது முடிஞ்சது. செல்வராகவன் சார், ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ் டு present the award. ஸோ இப்போது இன்றைக்கி உங்களுடைய மனைவி கீதாஞ்சலிக்கு நம்ம அவார்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். நான் வேறு எதுவுமே பேச முடியாது. வேறு எதாவது சொன்னால் அடி விழும். பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்திருக்காங்களா சார்? அடி பின்னிருக்காங்க. உண்மை சொல்லணுன்னா எங்கள் ஃபுல் ஃபேமிலிக்கு வந்து கீதாஞ்சலி வந்த உடனே தான் ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸ்னு என்னன்னு தெரிஞ்சுது. நான் மட்டும் இல்லை, நான், தனுஷ் எல்லாருமே அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஃபேமிலியில் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குடுன்னு ஓடி போய் அவங்க தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. நல்ல அவங்க இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா தெய்வம் அவங்களாம் இருக்கும்போது சரியாக அதுக்கு கரெக்டாக வந்தவங்க கீதாஞ்சலி. So let's welcome Geetanjali on stage to receive the award. ஒரு அழகான குடும்பம், ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்ல போகிறீங்க உங்களோட மக்களுக்கு, உங்களோட ஃபேன்ஸ்க்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள். செல்வா சார் வந்து கீது மேம் வந்து எப்படி பொண்ணு கேட்க வந்தாங்க, எப்படி அப்ரோச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு? சிலதெல்லாம் வந்து பப்ளிக்கில் சொல்லலாம், சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. செல்வராகவன்கிறவரோட டைரக்டரோட ஆஃபீஸ்லேருந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. எனக்கு வந்து சினிமா உலகில் தெரிஞ்சவர் மணி ஒருத்தர் தான், மணிரத்னம். ஸோ மணியை ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி செல்வராகவன் ஒரு டைரக்டர் வந்து அவர் இதில் வந்து கீதாஞ்சலிக்கு வந்து ஆஃபர் வந்திருக்கு எப்படி. அப்போ மணி வந்து இவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார். இவர் மாதிரி ஒரு இயக்குனர், யங் இயக்குனர் கிடையவே கிடையாது, தைரியமாக போய் உன் பொண்ணை வந்து அங்கே ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சேர்த்து விட்டோம். வேலைக்கு சேர்ந்தாங்க, வாழ்க்கைக்கும் சேர்ந்து இருக்க போகிறாங்கங்கிறது வந்து அப்போ தெரியாது.
ஆனால் ஒரு 4-5 மாதத்தில் எங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, எனக்கும் பத்மினிக்கும். ஏன்னா சடனாக வந்து நாங்கள் வந்து என்னோடய 50th பர்த்டேக்கு சிங்கப்பூருக்கு போனோம். அங்கே நாங்கள் இருக்கும்போது சடனாக வந்து எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டாக ஏதோ கால் வருதுன்னு 10:30 மணி 11 மணிக்கு நைட்டு வந்து டக்குன்னு போயிடுவா. ஒரு ஏடி ஃபோன் பண்ணுறாரு அப்படின்பா. ஏடி எதுக்கு 10:11 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஏதோ ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனால் யாரோடன்னு தெரியாது, ஏன்னா அவங்க யூனிட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அப்புறம் ஒரு நாள் அவரே வந்தார், வீட்டுக்கு வந்தார். எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி கரெக்டாக. ஓகே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கேட்ட மூமெண்ட், ஏன்னா அவர் சிரிச்சார். வேலைக்குன்னு பொண்ணு அனுப்புனாங்க அட்வொகேட் ஐயா. ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்க இருக்கு. அவங்க முதல்ல கீதாஞ்சலி பிடிக்கும் அப்படி அதெல்லாம். அப்புறம் எனக்கு போனால் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது. யாரும் பிடிக்காதவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸுக்கு யாராக இருந்தாலும் அடிமையாகிடுவாங்க. ஸோ நான் சொல்லும்போதே எனக்கு தெரியும், ஓகே பொண்ணு கேட்குறதுலே பெஸ்ட்டு எப்படி தெரியுங்களா, உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டா. எவ்வளோ பேர் இருக்காங்க, சிங்கிள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நேராக போய் அவர் காலில் விழுந்து, சார் உங்கள் பொண்ணு கொடுங்க சார் அப்படின்னு. அப்படியா சார்? சீரியஸ்லி சார்? ஆல்மோஸ்ட். அவர் வந்து சரி டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 6 மாதம் பாருங்கள், பழகி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், டெஃபினட்டாக பேசலாம் அது மேலே அப்படின்னு. அவ்வளோதாங்க, பாக்கியெல்லாம் சென்சார்டு. அம்மா, உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு? உங்ககிட்ட வந்து எப்படி பெர்மிஷன் கேட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, என்னம்மா பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு, பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு. என்ன சாதாரணமாக சொன்னேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாது. அம்மா கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லல. அப்புறம் ஒரு தடவை கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ தான் சொன்னார், அம்மா நான் ஒரு கீதாஞ்சலி கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு. அப்புறம் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன், என்னது திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்கள பிடிச்சிருச்சு. சரிப்பா, ஓகே, உனக்கு இஷ்டம்னா எங்களுக்கு இஷ்டம்தான். செல்வா சார், வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்கு கீதாஞ்சலி லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா? வாழ்க்கையே வந்திருக்கு. உண்மை. கவிதை இல்லைங்க, உண்மைங்க. டெஃபினட்டாக சொன்னால் ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு லைஃப் கொடுத்தவங்க வந்து. அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபேமிலி பாண்டிங் வந்து கம்மியாக இருந்தது, வேலை மட்டும்தான் செய்ய தெரியும். கீதாஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா தான் குடும்பம் அந்த பாண்டிங்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பூசி மெழுகி சொல்கிறாரு. அதான் எப்படி இருந்தீங்க, எப்படி மாறி இருக்கீங்க? அவங்க தான் டோட்டலாக மாற்றிருக்காங்க. அதான் எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தேன்னு விக்கிபீடியாலே தெரியும். வந்து டோட்டலாக அவங்க வந்து தான் மாற்றிருக்காங்க. அதோட ஒரு அன்பு, ஆதரவு, நிறைய கஷ்டப்பட்டோம் 2 பேரும் அவங்க வந்த பீரியடில் வந்து. அதெல்லாம் வந்து ஒரு சிங்கம் மாதிரி அவங்க தான் தாங்கி நின்று எல்லா இடத்துலையும் வந்து எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு வந்து. பட் அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று, அது இல்லாமல் ஒன்று சொல்லவே முடியாது. 3 குழந்தைகள் வந்து, அதுக்கே எங்கள் ஃபுல் ஃபேமிலி நன்றி கடன் பட்டிருக்கு. அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்து அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. நீங்கள் யாருமே அவங்கள வந்து ஒரு புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லாமல் எவ்வளோ அழகாக கொண்டு போனீங்க. அதை 90% அவளாக டிசைட் பண்ணது தான். 40-45 கிலோக்கு வருவேன்னு தீர்மானம் இருந்து 6 மாதம் 1 வருஷத்தில் பண்ணிட்டாது. தட் இனிஷியல் வாட்டர் வெயிட் அண்ட் ஆல் ஆஃப் தட் போகிறது வந்து ஈஸி. அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் வந்து த ட்ரிக்கி பார்ட். அது மெயின்டைன் பண்ணுறது இஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட். வெயிட் குறையும், ஒரு 50 கிலோ கூட குறைஞ்சிடும். அது லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆனால் அந்த வெயிட் குறைஞ்சப்புறம் ஒரு 4 வருஷம் இருக்குமா, 4-5 வருஷம் வராத இருக்குது. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நடுவில் ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கு. அப்படியும் அவள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கா. ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கா. செல்வா சார், நீங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்கள வந்து 110 கிலோ வெயிட் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிப்ரெஷன் வந்து
வந்துச்சு. ஆனால் நீங்கள் அவங்கள எதுவுமே சொல்லலை, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, நீங்கள் உங்கள் மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் அவங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ குண்டா தான் அழகா இருக்க, இப்படிலாம் மாற வேண்டாம் அப்படின்னு. அது எவ்வளோ வாட்டி, நிறைய 100 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ அவங்க குண்டா தான் எனக்கு பிடிக்கும். அவங்களா அவங்க மாறிட்டாங்க ஹெல்த் ரீசன்ஸுக்கா. ஓகே. நீங்கள் வந்து வெயிட்டை குறைங்கன்னு சொன்னதே நான் கிடையாது? சொன்னதே இல்லைங்க, ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. சொன்னதில்லை. இப்போ எனக்கு ஒரு வருத்தம் தான், ஏன் குறைச்சாங்க. இல்லை நிஜமாவே ஹி நெவர் ஃபோர்ஸ்ட் மீ, ஹி நெவர் செட் எந்த டைம்லேயும் வந்து நீ அகைன் அப்பா சொன்ன மாதிரி தான் பாடி ஷேமிங்கிறது வந்து செல்வா வந்து பண்ணினதே கிடையாது. அவருக்கு வந்து எனக்கு கால் வலி ரொம்ப மோசமாகிருச்சு மட்டும்தான் செல்வா கொஞ்சம் கன்சர்ன் ஆகிட்டு அப்போது ஐ திங்க் அம்மா அப்பா கிட்ட பேசியிருந்தார், இந்த மாதிரி அவளுக்கு அடிக்கடி இடுப்பு வலி ரொம்ப அதிகமாகிட்டுருக்குன்னு. பட் அதர் தென் தேட் என்கிட்ட டைரெக்டாக அவர் எதுவுமே சொன்னது கிடையாது. பட் டெலிவரி டைமில் உங்கள் மனைவி ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, தாய்ப்பால் வரலன், அப்போ நீங்கள் அவங்கள எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார். நல்லா ஒரு 50 அடி தள்ளி போயிடுவாங்க. அப்படியா? உண்மை சொல்லணுன்னா அவங்க டிப்ரெஷனாக இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து தெளிவாக அவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் கண்டமானிக்கு வந்து, அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது வந்து. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். ஓகே, அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் இப்படி இருக்கும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த டைமில் யாரும் பசங்க கூட போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு விட்டுடுவோம் டோட்டலாக. ஒரு பெண் வந்து டவுனாக இருக்கும்போது ஒரு கணவர் வந்து எந்த அளவு சப்போர்ட்டிவாக, ரொம்ப முக்கியமாக அவங்க கத்தும்போதும் பேசும்போதும் பதில் பேசாமல் இருக்கணும். ஒரு கணவன் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து அவங்கள ஃபஸ்ட்டு, அப்புறம் டியூரிங் ப்ரெக்னென்சி, டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து. அதில் நிறைய வந்து நம்ம அது விட்டு கொடுக்கறது அப்படின்லாம் நான் பெரிய வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன் வந்து. நம்ம அவங்க மூடுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும். அப்புறம் அவங்களே மாறிடுவாங்க டோட்டலாக. அம்மா, விஜயலட்சுமி அம்மாவை வந்து நான் நிறைய சோஷியல் மீடியாவில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் கீழே சொல்கிறது, 2 பையன் 2 பொண்ணு அப்படின்னா எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. பட் தனுஷ் சார், செல்வா சார், உங்களுக்கு யார் ரொம்ப பெட்டர்? சங்கடமான கேள்வியாம்மா? ஆமாம் ஆமாம், 2 பையங்களை யாரை பிடிக்குன்னு கேட்டால் அது நான் தாங்க. இல்லை, செல்வா தாங்க பிடிக்கும். இல்லை, அவங்களுக்கு தான் கேள்வி. நீங்கள் தனுஷ்ட கேட்டால் அவரே சொல்லுவார், அவர் பேரை சொல்லிடுவார். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல்வா தான் பிடிக்கும். அம்மா, தனுஷ் சார் இதை பார்ப்பாரு. ஆமாம் ஆமாம், தனுஷ் சார்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவனே இன்னும் போய் சொன்னீங்கன்னு கேட்பாரு அவரை. ஏமா உங்களுக்கு செல்வா தானே பிடிக்கும் என்ன? ஏமா எதனால? ரொம்ப அப்படி இல்லை, அவர் ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை, அது அப்படி இருந்து பார்த்ததுனால யாருக்குமே ஒரு ஃபஸ்ட் குழந்தைன்னா எந்த அம்மாவுக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி அவர் எனக்கு. நம்ம இதில் வந்து இப்போ அந்த ஜெனரேஷன் அம்மாலாம் ரொம்ப அவங்க லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபுல்லாக பிள்ளைங்களுக்காக இது பண்ணுறாங்க. 2 லைன் சொல்லிட்டு உங்கள் அம்மா நீங்கள் வந்து வியந்து பார்க்குறீங்கன்னா அது என்னன்றதையும் சொல். ஒன்றுமே இல்லாத ஜீரோ ஒரு இடம், அதை சுற்றி வந்து ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணது அவங்க தான் ஃபுல்லாக. தேர் ஆல் நத்திங். லைக் அவங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறது சார்? பாட்டு அங்கேருந்து ரொம்ப பாவங்க அவங்க. ஏன்னா நம்ம பாடுறதெல்லாம் எங்கள் ஏரியா உள்ள வராது. சார் பாடணுமா? அவங்க நல்லா பாடுவாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டில் சும்மா உட்காந்து பாடுவோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து உங்களோட அம்மாக்காக மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ல 2 பேரும் சேர்ந்து பாடுறீங்க. நீங்க அழகா ஆன நீங்க ரித்தம்லாம் ஆரம்பிச்சிங்க சொல்லாம கூட. சார், செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டினிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. சார் மேல் வாய்ஸ் வேணும் ஆக்சுவலி, இல்லை சார்? மேல் வாய்ஸ் எதிர்பார்த்து பாடுங்க சார். பொண்ணுங்க தான் எப்பயும் ஜெயிப்பாங்களே. சார் எங்க ஏரியா உள்ள வராதன்னு பாடிடுங்க சார், நம்ம விட்டு குத்து கூடாது. வராது. அதையும் வேணா நானே பாடிடுறேன். புதுப்பேட்டை, காசிமேடு, எண்ணூர், வியாசர்பாடி,
அண்ணா நகர், கேகே நகர், டி நகர், போட் கிளப் உங்கள் ஏரியா. படிச்ச நாயே கிட்ட வராது, எங்க ஏரியா உள்ள வராது, எங்க ஏரியா உள்ள வராது. டார்லிங், ஐ ஸ்பேர்ட் யூ. சார் நீங்கள் ஏதாவது சொல்லியே ஆகணும் சார். பிச்சு மேய்றாங்க. புதுப்பேட்டையில் ஒரு டயலாக் உண்டுல்ல, அம்மாக்காக. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய் நரி எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஃபுல் டைலாகே சொல்கிறீங்களா? எங்கள் அம்மா பெரம்பு எடுத்துட்டு 4 அடி அடிக்கும் வந்து ஸ்கூலுக்கு போடான்னு. நம்மளும் அப்படியே சட்டையெல்லாம் தட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி எங்கள் அம்மா என் கூட இருந்திருந்தா நான் டாக்டரோ இதுவோ ஆயிருப்பேன், பெரிய இதில் ஆயிருப்பேன், இப்படி ரவுடியெல்லாம் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதில் அம்மா, உங்கள் பிள்ளையோட படங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல, எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது காதல் கொண்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கம்மா அந்த காலகட்டங்கள். காதல் கொண்டேன்ல ஏகப்பட்ட கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது கண் கொண்டு பார்க்க முடியாது. நான் கூடவே இருந்தேன், அதனால பார்க்க முடியாது. அதனால அந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மாதிரி ரொம்ப பிடிக்கும். என்ன கஷ்டப்பட்டாங்கம்மா அந்த டைமில்? இவ்வளோ மணி நேரம் உழைச்சாங்க அப்படி என்ன சொல்லுவீங்க? 24 hours அவங்க இதில் தலக்கோணம் திருப்பதியில் அவங்க வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு அம்மாவாக இருந்து பார்க்க முடியாத 2 பேரும், தனுஷும் சரி செல்வராவும் சரி, ரொம்ப ஒரு மலையிலிருந்து உருண்டு வர சீனெல்லாம் இருக்குது. அப்போ மழை பெஞ்சிட்ருக்கும், மலையிலேருந்து உருண்டு வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. மேலேருந்து வந்துகிட்டே இருக்கும்போது தனுஷ் கையில் ஒரு வேறு குத்தி அப்படியே நின்றுட்டார். இங்கேருந்து கீழேருந்து பார்த்தா மேலே அது தூரமாக தெரியும். நான் அலறிட்டேன், ஐயோ பயந்துட்டேன். அப்புறம் 2 பேரும் கஷ்டப்பட்டு அவர் கட்டுன்னு சொல்லிட்டாரு, நிறுத்திட்டாலும் அவர் எந்திரிக்கவே இல்லை தனுஷ். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஓடி பை எடுத்தாங்க. அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம பிள்ளைங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப நேரம் அழுதுட்டேன். அவ்வளோ கஷ்டம். அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ மேலேருந்து உருண்டு வருவார், கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க கிளைமேக்ஸ். அது பார்க்க முடியாத சீன். அதுலேருந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த உழைப்பு, அந்த கஷ்டம் வந்து வெற்றியாக மாறுச்சு இல்லைங்கம்மா? கஸ்தூரி ராஜா சார், அந்த அம்மா சொன்னாங்க அந்த காதல் கொண்டேன் அந்த முதல் படம் வந்து அந்த உழைப்பு, தனுஷ் சார் செல்வராகவன் சார் கஷ்டப்பட்டாங்க, பார்த்து அழுத அப்படின்னு. அப்போ நீங்கள் கூட இருந்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? என்ன இருந்தது அப்போது? கூட இருந்தேன், பட் ஒரு ப்ரொடியூசராக இருந்தேன் அங்கே. பட் அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு தான் நினச்சோம். தனுஷ்க்கு அவர் ரொம்ப நேரம் எழுந்திருக்கல. 2 பேர் ரோல் ஆகி வந்தாங்க. கூட வந்து ஆர்டிஸ்ட் கீழே வந்து சேர்ந்துட்டான் கரெக்ட் பொசிஷனுக்கு. அவனுக்கு நடுவில் ஏதோ தலையில் கல் அடித்து அங்கே சூன் ஆகிட்டான். அப்போது அவங்க அம்மா அடுத்து மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே பார்த்தா அது பெரிய ஒரு 50-60 அடி உயரம். அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. எப்படி போனாங்க? அவங்க அவ்வளோ ஈஸியாக மலை ஏறுறவங்க கிடையாது. ஒரு படி ஏறுறது கூட கஷ்டப்படுவாங்க. இவங்க எப்படி அங்கே போனாங்கன்னு தெரியல. பட் இந்த பக்கம் திரும்பி செல்வாவை பார்த்தாக்கா அவர் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. அடுத்த ஷாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார் அவர், இங்கே எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு. அவன் உடனே அம்மா போனோடனே இல்லைம்மா நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு அடுத்த ஷாட்டை நடிக்கிறார். பட்டு அந்த சிச்சுவேஷனலி செல்வா சொல்லணுன்னாக்கா டிஃபிக்கல் கிரியேட்டர். அவர் அதுக்குள்ளே இறங்கிட்டாருன்னு அதை தவிர ஃபேமிலி, அண்ணன், தம்பி, அம்மாவை மட்டும் தெரியும். மற்றவங்கள பற்றி யாரை பற்றியும் அவருக்கு அந்த நேரத்தில் தெரியவே தெரியாது. இந்த ஃபேமிலி ஒரு ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணியிருக்குன்னா அதுக்கு செல்வா தான் முழு காரணம். அதர்வைஸ் அவருக்கு வலிகளும் தெரியாது, யாருக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரியாது, தம்பி அழறாங்கிறதும் தெரியாது. அம்மா அழுதா மட்டும் தெரியும். இப்போ மனைவியும் தெரியாது. அந்த மேக்கிங்கில் போகும்போது அவர் குழந்தைகள் ரிஷி அதுலேயும் அது ரொம்ப தெரியும். மற்றபடி அவர் ஒரு கிரியேட்டர் தான். செல்வா சார் வந்து தனுஷ் சாரை இயக்குனார். இப்போ தனுஷ் சார் வந்து செல்வா சாரை இயக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இதெல்லாம்
நம்ம எதிர்பாராத அதிர்ச்சிகள் இது. குடும்பத்துல ஆமா. அண்ணன் தம்பி வைக்கணுது தம்பி அவர் நல்லா வச்சு பழி வாங்கிட்டாரு. என்ன சார் பண்ணாரு? நீங்க படம் பார்த்தா தெரியும். ஒரு 2 மணி நேரம் கயிறு கட்டி தொங்க விட்டாரு. நீங்க மலையில இருந்து உருட்டி விட்டீங்க. அதான் அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் வந்து பழி வாங்கிட்டார். ஐயோ தனுஷ் நடிக்கிறப்போ செல்வா டைரக்டராக இருக்கிறப்போ கண்ணா பின்னான்னு திட்டுவார் அவரை. இல்லை ஏன்ப்பா நடிக்க வர்ற, அது இருக்கார் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு, போய் ஏதாவது படிக்க வைக்க சொல்லு அப்படின்னு திட்டுவான். அழுதுகிட்டே வந்து அம்மா மடியில் படுத்துட்டு அழுவான், எனக்கு வேணாம்மா, எனக்கு வேணும்னே திட்டுறான் இப்படின்னு எல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி தனுஷ் செல்வாவை டைரக்ட் பண்ணும்போது எத்தனை தடவை திட்டினான்னு எனக்கு தெரியல. நீங்க செட்டுக்கு போகலையா சார்? பார்க்கலையா? நான் இல்லை இந்த காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக கட்டாயம் போனேன். சார் படம் எப்படி வந்திருக்கு? ராயன் எஸ், டப்பிங்கில் பார்த்தது தான் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. சாதாரண சொல்ல மாட்டேன் நான். அப்புறம் நான் தனுஷ் கூப்பிட்டு சொன்னேன், இந்த கதை நான் எடுத்திருந்தா கூட இவ்வளோ நல்லா எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது படம். யூ லவ் அ ட்ரீட். தம்பியை பார்த்து நீங்கள் என் தம்பி இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சா? இல்லை, அவர் எப்போயுமே தோணும், என் தம்பி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கான், என் தம்பி ஹாலிவுட்டுக்கு போகிறான், என் தம்பி எந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டும் என் தம்பின்னு உள்ள எல்லா அண்ணனுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சொல்ல மாட்டேன் வெளியில். யார் ஜெயிக்கணும்? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ரோஸ் கொடுத்து இதே மாதிரி ஒரு 80 வருஷம் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப. Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Toppivappa Biryani. Hospitality partner Park Elansa Nungambakkam Chennai.